ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக கரகர மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பரான பாவக்காய் சிப்ஸு. கசப்பு காரம் இல்லை, கசப்பு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க. நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல, சுகர் பேஷண்ட்டுன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பாவக்காய் சிப்ஸை வந்து கசப்பு இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு பாருங்கள், நான் வந்து பாவக்காய் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நம்மள பாருங்கள், நான் வந்து பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும், ரொம்ப மொத்தமாலாம் இல்லாமல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ தான் நமக்கு சிப்ஸு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து உப்பு போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பாவக்காயில் எதாவது கிருமி இருந்தாலும் அந்த உப்பு தண்ணியில் போயிடும். அதனால் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கழுவிட்டு 2 தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பாவக்காவை அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுனா ஃபுல் பாயில் இல்லை, ஒரு கால்வாசி பாகம், ஒரு கால் பாகம் வேக வைக்க போகிறோம். ஏன்னா மீதி முக்கால்வாசி நமக்கு எண்ணெயில் தான் பொரியணும். பாவக்காய் வந்து சிப்ஸு எண்ணெயில் தான் பொரியணும். ஒரு கால் பாகம் எதனால் இப்போ வேக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த லைட்டாக இந்த கசப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கசப்பு வந்து போயிடும், இந்த தண்ணியில் போயிடும். அதனால் தண்ணியில் லைட்டாக வேக வச்சோம்னா அதில் போயிடும். நம்ம ஃபுல்லாலாம் வேக வைக்கக்கூடாது, ஒரு கால் பாகம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கசப்போடு நம்ம அப்படியே செய்கிறதுனாலும் செய்யலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த மாதிரி செய்கிறது. அந்த கசப்போடு சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. சுகர் பேஷண்ட்டில் இந்த பாவக்காய் வந்து மாதத்தில் ஒரு 4 தடவையாக சேர்த்துக்கணும். மாதத்தில் ஒரு 4 தடவை, முடிஞ்சால் 4 தடவை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 2 தடவை சேர்த்துக்கோங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. பாவக்காய் அந்த கசப்பு சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. அந்த வயிற்றில் இருக்க பூச்சிலாம் சாகும். வயிற்றில் அந்த வயிற்று ப்ராப்ளம் வராது. பாவக்காய் சாப்பிட்டா அந்த வயிற்று ப்ராப்ளமே வராது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சில குழந்தைங்களாம் வந்து கசப்பு இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் லைட்டாக வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு பாவக்காய் மட்டும் எடுத்துக்க போகிறேன். அந்த கசப்பு வந்து தண்ணியில் இறங்கிடும், அதனால தான் லைட்டாக வேக வைக்கிறேன். ஒரு கால் பாகம் தான் வேக வைக்கணும். இப்படி கொதி வரும்போது நம்ம கரண்டியில் கிளறி விட்டுட்டோம்னா எல்லா ஒரே ஈவனாக வந்து ஒரு கால் பாகம் வந்து அந்த கசப்பெலாம் இறங்கிடும் தண்ணியில். பாருங்கள், கலர் மாறி வருது பாருங்கள், தண்ணியில் அந்த கசப்பெல்லாம் இறங்கிடும். அதனால் இந்த குழந்தைங்களுக்காக தான் நம்ம வேக வச்சு இந்த கசப்பு இல்லாமல் செய்கிறது. துளி கூட கசப்பு இல்லாமல் அவ்வளோ மொறுன்னு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த சிப்ஸு. நல்லா ரசம் சாதம், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கு தயிர் சாதத்துக்கு, கீரை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த பாவக்காய் சிப்ஸு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது அப்படியே வேகட்டும், ஒரு கால்வாசி வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், பாவக்காய் வந்து நல்லா கால் பாகம் வேக வச்சு தண்ணி வடிகட்டி, இந்த மாதிரி ஒரு வலை பாத்திரத்தில் தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா நைஸாக கட் பண்ணதுனால சீக்கிரமும் வெந்துடும். நம்ம இதுக்கு மேலே எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா இந்த முக்கால் பாகமும் வெந்துடும், சூப்பராக வெந்துடும். இப்போது அதுக்கு மசாலாலாம் போட்டுக்கலாம். வந்து ஒரு அகலமான பவுல் எடுத்துருக்கேன். நான் பாவக்காய் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு முழு பாவக்காய் நீட்டாக இருந்தது, ஒரு முழு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பாவக்காய் எடுக்கிற அளவுக்கு தான் நம்ம மசாலா போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டால் வாசனையாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நல்லா கூட போட்டுக்கலாம். நம்ம தான் அரை ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் நல்லா கூட போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும். அதுக்கு
இங்கே பாருங்கள், மேல் கோட்டிங் பைண்டிங்காக நான் வந்து மைதா மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு மட்டும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு மசாலா வந்து பாவக்காயில் ஒட்டாது. அதனால் ஒரு பைண்டிங்காக தான் மசாலாலாம் பாவக்காய் மேலே ஒட்டணும் அப்படின்றதுக்காக தான் மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதில் வராது. அதனால தான் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாவக்காயிலே நமக்கு ஈரப்பதம் இருக்கும். அதை போட்டு கிளறணும்னா தண்ணி கரெக்டாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி பத்தலையா லைட்டாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாவக்காய் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாவக்காய் நம்ம வேக வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாவக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எப்போவும் ஒரே மாதிரியே செய்யாமல் தொக்கு மாதிரி தான் செய்வோம். சிலவங்க தொக்கு மாதிரி தான் செய்வாங்க பாவக்காயில். நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களா, சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் தொக்கு பிடிக்கும். என் பையனுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிப்ஸு போடுறது வந்து தான் என் பையனுக்கு பிடிக்கும். தொக்கு மாதிரி செஞ்சால் என் பையனும் சாப்பிட மாட்டான், என் பொண்ணும் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி செஞ்சால் என் பொண்ணு கொஞ்சமாக சாப்பிடுவோம், என் பையன் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவான். மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இதுவே தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஊற்றிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மேலே வந்து பாவக்காய் மேலே மாவு ஒட்டி இருக்கணும். அதுக்காக தான் மைதா மாவு கொஞ்சம் போட்டோம். இப்போது ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். மிதமான சூடு தான், ரொம்ப சூடு இல்லை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பாவக்காய் வந்து ஒன்று எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். அப்படியே மொத்தமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். பாவக்காய் போட்டுட்டேன். நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ பொரியும் போதே மொறுமொறுன்னு இருக்குது. நம்ம நைஸாகவும் பாவக்காய் வந்து நைஸாகவும் கட் பண்ணியிருக்கோம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். பாவக்காய் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே தனியாக தள்ளி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். சும்மா ஸ்நாக்ஸுக்கு கூட ஈவினிங் சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி சும்மா பொரித்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றலாம். எல்லாம் மொறு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதோடு கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் கூட போடலாம். மசாலா பொடி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாவக்காய் எடுக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 டீஸ்பூனோ போட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்ல மசாலா வாசனை கமகமன்னு இருக்கும். அந்த சிப்ஸில் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அந்த மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக தான் செய்கிறேன். இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைகள்லாம் பாவக்காய் சிப்ஸு விற்கிறாங்க தான். அவங்க எப்படி அதான் சொல்கிறேன், எனக்கு கடைகளில் வாங்குறது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தோணாது. வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் எனக்கு அதிகம் பிடிக்கும். அப்படியே பொரியட்டும். பாருங்கள், நல்லா மொறுமொன்று நல்லா செவந்துடுச்சு. கலர் இந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு பாவக்காய் நல்லா மொறுமொன்று இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது பாவக்காய் எடுத்துடலாம், சிப்ஸு எடுத்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கடகடன்னு சத்தம் கேட்குதுங்களா? கடகடன்னு இல்லை, கரகர மொறுன்னு சத்தம் கேட்குதுங்களா? சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இருந்தாலும் நான் வீடியோ முடிக்கணும் இல்லைங்களா, அதனால் பொறுத்துட்ருக்கேன். எண்ணெயை வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம்.
நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி பொரிச்சிட்ருக்கேன். ஏன்னா இது பாவக்காய் கலந்ததுன்றதுனால சில நேரம் வந்து இப்போ மாத்திரைலாம் சாப்பிட்றோம் அப்படின்னும்போது பாவக்காய் சாப்பிடக்கூடாது, அந்த மாத்திரை சாப்பிட்றது வேலை செய்யாது அப்படின்வாங்க. பாவக்காய் வந்து அந்த முறிச்சிடும், அந்த மருந்து தன்மையை முறிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அடுத்தது அதிகம் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இப்போ பாவக்காய் பொரிக்கிறோன்னா, இப்போ இன்றைக்கி சமையலுக்கு ஏதோ குழம்பு வைக்கிறோன்னா அந்த குழம்புல இந்த எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்குவேன். எடுத்து வைக்க 65 போடுறோம் இல்லைங்களா, சிக்கன் 65 போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த எண்ணெயை அடுத்தது யூஸ் பண்ணக்கூடாது. அன்றைக்கே யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், மறுநாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சிட்ருக்கேன். இல்லைன்னா எல்லா நிறையா ஊற்றி பொரிக்கிற மாதிரி எல்லா பாக்கம் ஒரே இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நல்லா கரகர மொறுமொறுன்னு சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக பாவக்காய் சிப்ஸு செஞ்சுருக்கோம். பாவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு தொக்கு வச்சு சாப்பிட சிலவங்களுக்கு பிடிக்காது, குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்க பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிட்றவங்க நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லது, எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அதில் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. குக்கர் விசில் சத்தம் வர ஆரம்பிச்சிது, அதனால் சவுண்டு வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு வந்தேன். எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் புட்டு காட்டுறேன் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. நான் சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் மொறுமொறுன்னு நம்ம நைஸாக வேறு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பாவக்காய் வந்து அவ்வளோ சூப்பராக எல்லாம் அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் வந்து பாவக்காயில் இறங்கியிருக்கு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி இருக்குது பாருங்க. எனக்கு சாப்பிடணும் போலவே இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்போலேருந்தே குழந்தைங்க பாவக்காயெலாம் சாப்பிட பழகிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.